ஜென் கதைகள். எளிய தீர்வுகளே போதும். லிவானும் யுவானும் நண்பர்கள். இருவருமே அடுத்தடுத்த ஊர்களில் பலசரக்கு கடைகள் வைத்திருந்தனர். யுவானின் வியாபாரத்தில் அடிக்கடி நஷ்டம் ஏற்படத் தொடங்கியது. அதற்கு சரியான தீர்வும் அவனுக்கு தெரியவில்லை. அதே சமயம் லிவானின் வியாபாரம் தொடர்ந்து லாபகரமாக சென்று கொண்டிருந்தது. யாருடைய ஆலோசனைகளையும் யுவான் காது கொடுத்து கேட்பதில்லை. எல்லாவற்றிற்கும் குறை கண்டுபிடிப்பான். ஆனால் யுவானுக்கு நல்லது கெட்டதை பகுத்து பார்க்கும் சக்தி குறைவு. தான் நினைப்பதுதான் சரி என்ற தர்க்கம் செய்வான். இதை நன்கு உணர்ந்த லிவான் ஒரு ஜென் துறவியிடம் செல்லும்படி கூறினான். துறவியின் ஆலோசனைகளை கேட்டாவது யுவானின் பிரச்சனை தீர்ந்தால் சரி என்று லிவான் நினைத்தான். யுவானும் அரைகுறை மனதுடன் துறவியை சந்திக்க புறப்பட்டான். நமக்கு தெரியாதது இந்த துறவிக்கு தெரிந்து விடுமா? யுவான் இப்படி நினைத்தவாறு நம்பிக்கையின்றி சென்று கொண்டிருந்தான். துறவியை சந்தித்து தனது கடை நஷ்டத்தில் நடப்பதை விவரமாக சொன்னான் யுவான். எவ்வளவோ கடுமையாக உழைத்தும் பலன் இல்லையே, நான் என்னதான் செய்வது என்று கேட்டான். துறவிக்கு யுவானின் தவறுகள் புரிந்தன. கடன் கொடுப்பதை ஒழுங்குபடுத்து, அப்புறம் கடனை திரும்ப பெறுவதிலும் கவனமாக இரு. வியாபாரத்தில் கண்டிப்பும் அவசியமான ஒன்று என சில ஆலோசனைகளை சொன்னார். உடனே யுவான், குருவே, இதெல்லாம் சாதாரணமான அற்ப அறிவுரையாச்சே, இதை கேட்கவா நான் இவ்வளவு தூரம் வந்தேன் என்றான். துறவி, யுவானே, நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் என பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே குறுக்கிட்டு, சமயத்தில் நள்ளிரவு வரை மக்களுக்காக கடையை திறந்து வைத்திருக்கிறேன், இருந்தும் பயனில்லை. இத்தனைக்கும் என் கடையில்தான் விலை குறைவு என்றான். உன்னுடைய கடைக்கும் வீட்டுக்கும் தூரம் அதிகமாச்சே, அத்துடன் வெளிச்சமில்லாத இரவு நேரத்தில் எப்படி வீட்டிற்கு செல்கிறாய் என்று யுவானை பார்த்து துறவி கேட்டார். அதற்காக தான் ஒரு அரிக்கேன் விளக்கை வைத்திருக்கிறேனே, அந்த வெளிச்சத்தில் சென்று விடுவேன் என்று பதிலளித்தான் யுவான். துறவி மேலும், குறிப்பிட்ட தூரம் அளவுக்கு தானே அரிக்கன் விளக்கின் வெளிச்சம் தெரியும், அப்படி இருக்கையில் நீண்ட தூரத்தை எப்படி கடக்கிறாய் என்று கேட்க, அதற்கு யுவான், என்ன குருவே, புரியாமல் பேசுகிறீர்கள்? அரிக்கேன் விளக்கு என்ன சூரியனா? ஊர் முழுவதும் வெளிச்சம் கொடுக்க சில அடிகள் தூரம் வெளிச்சம் தெரிந்தால் போதுமே, அதை பின்பற்றி நாம் நடந்தால் எவ்வளவு தூரத்தையும் கடந்து விடலாம் தானே என்றான். உடனே ஜென்துறவி, அப்படித்தான், சின்ன சின்ன ஆலோசனைகளை அற்பமாக நினைத்து அலட்சியப்படுத்தாமல் செயல்படுத்து, உனது பிரச்சனைகள் தீரும். நமது பெரும்பாலான சிக்கல்களுக்கு எளிய தீர்வுகளே போதும் என அறிவுரை தந்தார். குருவே, நீங்கள் சொல்வது எனக்கு இப்பொழுதுதான் புரிகிறது. இனி உங்கள் அறிவுரைகளின்படி நடக்கிறேன் என்று சொல்லிவிட்டு தெளிந்த மனதுடன் யுவான் புறப்பட்டான். ஜென் கதைகள். தெளிவு பெற மனம் அமைதி வேண்டும். அந்த ராஜாவுக்கு ஒரு மனக்கவலை. அதை யாரிடமும் சொல்ல முடியாமல் குழப்பத்தோடு உட்கார்ந்திருந்தான். அரசனின் முகத்தை கவனித்த மந்திரிக்கு ஏதோ பிரச்சனை என்று புரிந்துவிட்டது. ஆனால் வற்புறுத்தி கேட்டால் அவர் தவறாக நினைத்து கொள்வாரோ என்ற அச்சம். ஆகவே மந்திரி ஒரு தந்திரம் செய்தார். அரசே, நீங்கள் வேட்டைக்கு சென்று ரொம்ப நாளாகிவிட்டதல்லவா? ஆமாம் என்றான் அரசன். ஆனால் நான் இப்பொழுது வேட்டையாடும் மனநிலையில் இல்லை என்று கூறினான். மனம் சரியில்லாத போதுதான் இது மாதிரி உற்சாகமான விளையாட்டுகளில் ஈடுபட வேண்டும் அரசே என்றார் மந்திரி. புறப்படுங்கள், போகிற வழியில் தானே உங்களுடைய குருநாதரின் ஆசிரமம் இருக்கிறது, அவரையும் தரிசித்து விட்டு செல்லலாம் என்று சொன்னார். குரு என்றவுடன் அரசனின் முகத்தில் புதிய நம்பிக்கை, மகிழ்ச்சி. வேட்டைக்காக இல்லாவிட்டாலும் அவரை சந்தித்தால் தன்னுடைய குழப்பத்திற்கு ஒரு தெளிவு பிறக்கும் என்று நினைத்தான் அரசன். அரசனின் குருநாதர் ஒரு ஜென் துறவி. ஊருக்கு வெளியே ஆசிரமம் அமைத்து தங்கியிருந்தார். அவரும் அவருடைய சீடர்களும் அரசனை அன்போடு வரவேற்று உபசரித்தார்கள். உபசரிப்புகள் எல்லாம் முடிந்த பிறகு அரசன் தன் குருநாதரை தனியே சந்தித்தான். தனது குழப்பங்களை விவரித்தான். அவற்றை சரி செய்வது எப்படி என்று தான் யோசித்து வைத்திருந்த தீர்வுகளையும் சொன்னான். குருநாதர் எல்லாவற்றையும் மௌனமாக கேட்டுக்கொண்டிருந்தார். கடைசியாக அரசர் கேட்டான், நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் குருவே? அவர் எதுவும் பேசவில்லை. சில நிமிடங்களுக்கு பிறகு, நீ புறப்படலாம் என்றார். அரசன் முகத்தில் கோபமோ ஏமாற்றமோ இல்லை.
உற்சாகமாக கிளம்பி சென்று தன் குதிரையில் ஏறிக்கொண்டான். 4 கால் பாய்ச்சலில் காட்டை நோக்கி பயணத்தை தொடர்ந்தான். இதை பார்த்த மந்திரி குருநாதரிடம் ஓடினார். அவருடைய பிரச்சனைகளை எப்படி தீர்த்து வைத்தீர்கள் குருவே என்று ஆர்வத்தோடு கேட்டார். உன் அரசன் ரொம்ப புத்திசாலி, அவனே தன் பிரச்சனைகளை தீர்த்து கொண்டான் என்றார் ஜென்துறைவி. நான் செய்ததெல்லாம் அவன் தன்னுடைய குழப்பங்களை சொல்ல பொறுமையாக காது கொடுத்து கேட்டுக்கொண்டேன். சாய்ந்து அழ தோள் கொடுத்தேன், அவ்வளவுதான் என்றார்.